நான் பிறந்த ஊரு. ஸோ கோயம்புத்தூர்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போலீஸோட மியூசியத்தை தான் பார்க்க போறோம். சந்தன மரம் வீரப்புன்னு தான் பேராகி போச்சு தவிர என்ன. ஆனா அந்த சந்தன கட்டியில நான் சம்பாரிச்சது ஒண்ணுமே கிடையாது. சந்தன கடத்தல் வீரப்பன் கூட்ட கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள்னு போட்டிருக்காங்க. ஹாய் லோட ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூர்யா கிரியேஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆமாங்க, நான் என்ன சொல்றது, நான் பிறந்த ஊரு. ஸோ கோயம்புத்தூர்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போலீஸோட மியூசியத்தை தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல தான் இது இருக்கு. ஸோ நீங்க மறக்காம கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்டே ஒன்ஸ் நான் பார்த்துட்டேன். இப்போ அகைன் உங்களுக்காக வீடியோல அப்படியே கண்டினியூ உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னா, நம்ம இது வாங்குறோம், சீட்டு வந்து 10 ருபீஸுக்கு தான் கொடுக்குறாங்க. என்ட்ரி பாஸ்ன்றாங்க அது பேர். ஸோ நம்ம வாங்கிட்டோம். இப்போ நான் அப்படியே உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன். இங்கே என்ன இருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ்லேருந்து இப்போது கரண்ட் இருக்க ஜென்ரேஷன் போலீஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து ஸோ எவ்ரி திங்குமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு அப்படி காட்டுறேன். ஸோ உள்ளே வந்தாலே ஃபஸ்ட்டு காந்தி தாத்தாவோட ஒரு கோட் இருக்குது. த ரூட் ஆஃப் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு இதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே உள்ள லெஃப்ட் சைடு வந்த உடனே அந்த காலத்தில் அந்த பீரங்கிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே இந்த குண்டு, ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. கவன் கல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது பேர். ஸோ இதுவும் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போர் செய்கிறதுக்காக என்ன சொல்கிறதுன்னா, இது பேர் வெடிமருந்து குண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் அண்ணன் வந்து என்ட்ரி பாஸ் பண்ணிட்டுருக்காரு. நம்ம இங்கே தான் என்ட்ரி பாஸ் ஆகணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாலே இங்கே மூவார்ண கொடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் டாக் ஸ்குவாடுன்னு இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னாலே என்ன போட்டிருக்குன்னா, அரிய நீல துப்பாக்கின்னு போட்டிருக்கு. 9.3 ஃபீட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னா, என் ஹைட்டை விட 2 மடங்காக வச்சா அதோட ஹைட்டுங்க அந்த இது துப்பாக்கி. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 81 மில்லிமீட்டர் ராக்கெட் ஏவுகணைன்னு சொல்கிறாங்க. நம்ம பேரண்மை படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஷோல்டர் மேலே வச்சு சுடும்போது பக்கத்து நாட்டுக்கு போய் வெடிக்கிற அளவுக்கு இந்த இது இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே ஒரு சின்னதாக வச்சுருக்காங்க. இது பேர் என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண பட்டாவாம். இப்படி தான் எழுத்து மூலியமாக கொடுக்குவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கிளப்னு இங்கே தொடங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் இந்த மியூசியத்தை திறந்து வச்சுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவோட நினைவாகவும் இங்கே இது வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவும் இங்கே இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மியூசியத்தை திறக்கும்போது எடப்பாடி ஐயா வந்தது. ஸோ வாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து போலீஸில் வந்து பெஸ்ட்டு போலீஸ் ஆஃப் அவார்டு வந்து தருவாங்க இயர் ஒன்ஸு. ஸோ அந்த அவார்டு இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னாலே அதான் இந்த நம்ம காவல் படையில் வந்து வால் வச்சுருப்பாங்க. வால் அணிவகுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வால் இங்கே இருக்குது. சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் கிஃப்டாக அந்த வாழை தான் கிஃப்டாக தருவாங்களாம். ஸோ அது வந்து நம்ம எம்ஜிஆர் கொடுத்த வால் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு லெவலுக்கும் வந்து ஒரு காவலருக்கு ஒரு பதக்கம் தருவாங்க. அந்த மெடல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே அதை இது வந்து டிஎஸ்பி, டிஜிபி, ஸோ அந்த லெவலில் வந்து இது வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம தமிழ்நாடு போலீஸ் யூஸ் பண்ணுற அதை பதவி முத்திரைகள் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இதில் வந்து நிறைய எஸ்பி, இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டார் கொடுக்குவாங்க. அந்த ஸ்டார் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு வந்து இலங்கை தமிழ் போராளிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள். ஸோ இந்த மாதிரி ஆயுதங்கள் வந்து அந்த காலத்திலேயே நம்ம இலங்கை இதில் இருந்து நம்ம தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கே தெரியும், MP40 சொல்லுவாங்க இந்த கன்று. ஸோ இந்த கன்று எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
என்னன்னா 84 mm ராக்கெட் லான்ச்சர். ஓ, ஸோ இதுவும் இந்த ஷோல்டர் மேலே வச்சு இது பண்ணுறது தான். இது பார்த்தீங்கன்னா இலங்கை போராளிகள் வந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள். ஸோ இதெல்லாமே அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னாலே நம்மளோட தலைவன் சந்தன கடத்தல் வீரப்பனின் ஆயுதங்கள். ஸோ நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக காட்டுறேன், அப்படியே நீங்கள் படிங்க. அவரோட வாழ்க்கை வரலாறுலேருந்து அவர் என்ன யூஸ் பண்ணார் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் பிரைகன் வீரப்பன்ஸ் வெப்பன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ஸ்லோவாக பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். அவரோட வாழ்க்கை சகாப்தத்தை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு போராளி, அதை தவிர்த்து எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் தப்பானவர் கிடையாது. அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து படிங்க. ஸோ இந்த கன் எல்லாமே வீரப்பன் யூஸ் பண்ணியிருக்காரு. சந்தன கடத்தல் வீரப்பன் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள்னு போட்டிருக்காங்க. வீரப்பன் ஐயா இந்த கன்று தான் ஷோல்டரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. மலையூர் மம்முட்டியான் வந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள். மலையூர் மம்முட்டியான் இவரும் வந்து அதே மாதிரி மலையிலிருந்து தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் கை துப்பாக்கின்னு சொல்லுவாங்க, ரிவால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். மலையூர் மம்முட்டியானோட வாழ்க்கை வரலாறு இது. காவல்துறை வந்து பயன்படுத்தக்கூடிய இது துப்பாக்கிகள். இது வந்து காவல்துறை படைக்கலன்கள். ஸோ அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அது வந்து இங்கிலீஷில். ஸோ காவல்துறை சேம் அதே மாதிரி தான். இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுற ஒரு இதுதான். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நமக்கு தான் தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த கன்னி வெடி அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெடிப்பொருட்கள் இது. இது வந்து இப்போது ரீசெண்டாக பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம போராட்டம் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, நீண்ட சங்கிலி கைவிலங்குகள் நம்ம இதில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தூத்துக்குடியில் நடந்த போராட்டம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இதெல்லாம். இதெல்லாமே ரியாட் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காவல்துறையால் வந்து போராட்டம் பண்ணக்கூடியவங்க வந்து நம்ம பாதுகாக்க போகும்போது இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளால தப்பு எதுவும் இல்லாமல் நம்ம மேலே அடிபற்றக்கூடாதுன்றதுக்காக. இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை யூஸ் பண்ணக்கூடிய புல்லட்ஸ். ஸோ அப்படி நான் உங்களுக்கு வாங்க நான் காட்டுறேன். இதெல்லாமே ஹேண்ட் கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பிஸ்டல் சொல்லுவாங்க, கையில் நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து ரொம்ப லென்த்தான துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சீக்கிரம் காட்டணும், ஏன்னா எனக்கும் ட்ரெயினிங் டைம் ஆச்சு. நான் இப்போ வேற ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கேன். இது நீளமான வால்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம இந்திய இராணுவ படை வந்து இது யூஸ் பண்ணி தான் நமக்கு அந்த இராணுவ கண்காட்சியெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கனாலே காவல்துறை வந்து நம்ம மெரெயின் போலீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ கடற்படை காவல்துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இது வந்து இந்த ஷிப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கப்பலை வந்து நம்ம செஞ்சு நமக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா புலனாய்வு உபகரணங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகிற இடத்துல, ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஏதாச்சும் எப்படி சொல்கிறேன்னா, ஏதாச்சும் தெஃப்ட் நடக்கிற இடத்துல வந்து இந்த கைரேகை வச்சு அதை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் இது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே சிலப்பதிகாரத்தில் தடய அறிவியல்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் எல்லாமே அந்த என்ன சொல்கிறதுன்னா, அதான் புலனாய்வு பற்றி தான் சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபிங்கர் பிரிண்ட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் சேகரித்தாங்களாம் காவல்துறை. ஸோ இது வந்து நியூ ஃபிங்கர் பிரிண்ட் கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய இராணுவ படை, இந்திய காவல்துறை படை, ஸோ அது மாதிரி எல்லா காவல்துறையும் யூஸ் பண்ணுற அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங், போலீஸோட ட்ரெஸ்ஸிங் வந்து இங்கே நமக்கு காட்டுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ பார்த்தது ரொம்ப இருக்குது.
இதெல்லாமே காவல் இசைக்கருவிகள்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே கூட அதுதான் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்க. போக்குவரத்து வழிகாட்டி உபகரணங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உளவு கருவிகள் ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து ஏதாச்சும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம சீக்ரெட்டாக கண்டுபிடிக்கிறது யார் என்ன யூஸ் பண்ணாங்கன்றது. இதை பார்த்தீங்கன்னா காவல் புகைப்பட கருவிகள்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ராணுவ படை யூஸ் பண்ணுற பீரங்கியும் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதோட இந்த விழாவை நான் முடிச்சுக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் அஜித் நானுங்க ஒன்றா தான் வந்தோம். ஸோ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க. என்னோட எல்லா விஷயத்துலையும் கூட இருப்பான். ஸோ ஒரு வேளையா மியூசியத்தை வந்து வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. மறக்காம சூரிய கிரேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லுன்னா ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் டக்குன்னு வரும். பாய்.